அன்பான நெஞ்சங்களே, இதுவரையிலும் நாம் கடகராசியை பார்த்தோம். சந்திரனுக்கு ஈர்ப்பு சக்தி தருகின்ற மரங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் என நிறுத்தியிருந்தோம். தொடர்ந்து பார்ப்போம். ஜாதகம் என்பது வெறும் கிரகங்களின் கோச்சாரத்தையும் திசாபுத்திகளையும் கணக்கிட்டு பலன் கண்டு பரிகாரம் செய்து பாவம் போக்க பாடுபட்டு ஜோதிடருக்கு காணிக்கை வைத்து கடமை முடிந்தது என்று போய்விட்டு காலம் முழுவதும் வரும் பிரச்சனைகள் தீராமல் புலம்பும் மனிதர்களாய் இன்று அதிகமாகிவிட்டார்கள் என்பது நிதர்சனம், உண்மை. அதையும் தாண்டி நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இறைவன் படைத்த இயற்கையான பஞ்சபூதங்களின் வாயிலாக மனித வாழ்க்கைக்கு பல நன்மைகளையும் உதவிகளையும் செய்து வருகிறான் என்பதை மறந்து இயற்கை வளத்தையும் என்று நாம் நம் சுயநலத்தால் அழிக்க ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து ஆரம்பித்தது அழிவு. எத்துணை பூகம்பம் நாம் தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெறும் செய்தியாக நாம் பார்த்துவிட்டு காப்பி குடித்துவிட்டு மருத்துவமனை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். மருத்துவமனைகளும் மரங்களை அழித்துவிட்டு மாதத்திற்கு ஒன்றாக உதித்து கொண்டிருக்கிறது. மக்களே, அன்பானவர்களே, மனம் மாற வேண்டும். இப்பொழுது நாம் வெயில் அதிகம் என்ற எல்லா செய்திகளையும் எல்லா செய்தி சேனல்களும் சமூக வலைதளங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஆனால் நடந்தது என்ன? இருக்கின்ற மரங்கள் அத்துணையும் அழித்து விட்டோம். சாலையை பெரிதுபடுத்துவதும் பாலங்களை கட்டுவதும் கட்டடங்களை அடுக்குமாடிகளாக கட்டிக்கொண்டு போவதற்கும் அனைத்து மரங்களும். நன்றாக நினைத்து பாருங்கள். இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய நியாயமில்லை. வயதான என்னை போன்றவர்களுக்குத்தான் இது நன்றாக புரியும். இதே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எத்துணை அடர்ந்த மரங்கள் இந்த கோவையிலே இருந்தன. ஆனால் இன்று எந்த தெருவிலும் மரமில்லை. அதை அழிப்பதே முதலமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சூரியனுடைய சூடு பூமியில் தாக்கி அந்த பூமியினுடைய சூடுதான் நம்மை அதிகமாக தாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ள மறக்கிறோம். ஆகவே நாம் மரங்களை அதிகமாக நட்டே தீர வேண்டும். அப்பொழுதுதான் வருங்காலம் குழந்தைகள் சுகமாக வாழ முடியும். அப்படி மரங்களை நடுகிற போது நம்முடைய ராசிக்கு தகுந்தபடி நம்முடைய லக்னத்துக்கு தகுந்தபடி நட்டுவிடுமோ எனால் அதனுடைய பலன் நமக்கு 2 மடங்காக நமக்கு கிடைக்கும் என்பதனை மறந்துவிட வேண்டாம். அதனால் மரங்களும் நீரும் மண்ணும் கிரகங்களின் ஈர்ப்பு சக்தியை வாங்கி நமக்கு தந்து நம்மை வாழ வைக்கிறது என்பதை மறந்து விடாமல் நினைவுபடுத்தவே இந்த பயணக் கட்டுரையை உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன். வெறும் வழிபோக்காக பயணப்படாமல் இப்பயணத்தில் நமக்கு தேவையான மரங்களை வளர்த்து கொண்டே வழிதோறும் பயணப்படுவோம் என்பது என்னுடைய ஆசை. நண்பர்களே, வாருங்கள், தொடர்ந்து இந்த நம் பயணம் யார் கையில் என்பதனை பார்த்து கொண்டு போகலாம். நீங்கள் உங்களுடைய ராசிக்காக மட்டுமே பார்த்து கொண்டிருக்காதீர்கள். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை படிப்பதற்கு முன்பாக கேட்பதற்கு முன்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் செய்து அனுப்புங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நிறைய பேர் இதை கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். சந்திரனுக்குரிய மரங்களை நாம் பார்ப்போம். கடக லக்னம், கடக ராசி. அரசன், ஆச்சா, இருள், நொச்சி, புன்னை மரம், முசுக்கொட்டை, இலந்தை, பலாமரம், எலுமிச்சை மரம் இவைகள் சந்திரனுக்குரிய மரங்களாக இருக்கின்றன. இந்த மரங்களின் மூலம் கடகலக்கணக்காரர்களுக்கு சந்திரனின் காந்த ஈர்ப்பு விசை கிடைக்கிறது. ஆத்ம பலம், கற்பனை வளம், காவியம் இயற்றுதல், மன ஓட்டம், மன அமைதி, தாயார் நிலை, சொல்லாற்றல், சுயசிந்தனை போன்றவையை தரவல்லவன் சந்திரன். கடகலக்னாதிபதி சந்திரனின் கிரக சக்தியை உடலோடு இணைத்தாலே மேற்கண்ட பலன்களை சிறப்பாக பெறலாம் என்பது உண்மை, நிதர்சனம். எப்படி இணைப்பது? சந்திரனின் கிரக சக்தியானது வளர்பிறையில் சந்திர ஓரையிலும், திங்கட்கிழமை சந்திர ஓரையிலும், துதியையில் சந்திர ஓரையிலும், ஏகாதசி அன்று சந்திர ஓரையிலும் அதிகமான சந்திர சக்தி பூமிக்கு வருகிறது. அப்படி வருகின்ற இந்த கால நேரத்தில் தங்கள் கைகளால் மரங்களை நட்டு நீரை ஊற்றி வளர்க்கவும். தினமும் நீர் ஊற்றுவதும் சந்திர ஓரையில் ஊற்றுவதும் தங்களை மரத்தின் பக்கத்திலே அதாவது அருகாமையிலே இருப்பதும் மிகச்சிறந்தது. அதனுடைய சக்தி நம்முடைய உடம்புக்கு பாய்ச்சப்படுகிறது என்பது உண்மை. சந்திரன் மனக்காரகன் என்பதை முன்பே சொல்லியிருக்கிறோம். ஆகவே
மனக்காரகனான சந்திரனை நம்முடைய உடம்பிலே அதிக சக்திகளை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மரங்களை நீங்கள் நட்டு உங்களுடைய கடகலக்கணத்தை வலுவற்றதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.